ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தின சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான ஒரு சேனைக்கிழங்கு வறுவல் தாங்க பண்ண போகிறோம். இந்த சேனைக்கிழங்கு தயிர் சாதம், ஒரு லெமன் சாதம், இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. துளி கூட அரிப்புத்தன்மை இருக்காதுங்க. நாக்கில் வந்து அந்த அரிப்புத்தன்மை எதுவுமே சுத்தமாக இருக்காதுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட் பக்காவான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சேனைக்கிழங்குலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணி நல்லா சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. மண் எதுவும் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அலசின இந்த சேனைக்கிழங்குலாம் ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. நம்ம வேக வைக்க போகிற அந்த பேனில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணி இது கூட உள்ள கரைச்சி சேர்த்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி புளி சேர்த்து வேக வைக்கும் போது அந்த அரிப்புத்தன்மையெல்லாம் இந்த சேனைக்கிழங்குலேருந்து போயிடுங்க. கொஞ்சம் கூட அரிக்கவே அரிக்காதுங்க. அதுக்காக தான் இந்த புளி தண்ணி வச்சு நம்ம வேக வைக்கிறோங்க. இந்த மாதிரி புளி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த காயில் நல்லா அப்போ தான் வெந்து வரும்போது அந்த உப்பில் நல்லா பிடிச்சி வருங்க. நம்ம கடைசியாக சேர்க்கும் போது இந்த காயில் வந்து இந்த உப்பு படாதுங்க. அதுக்காக தான் இப்போது வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். அதே சமயத்தில் குழஞ்சிராமே நம்ம பார்த்துக்கலாங்க. இந்த சேனைக்கிழங்கு ஓவர் குக் ஆகி நல்லா அது குழஞ்சி போயிடக்கூடாது. ஓரளவு நல்லா நார்மலாக வெந்து வரட்டுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் சூப்பராக எல்லாம் நல்லா வெந்தாயிடுச்சு. இதை ஆற விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இது வெளியில் வச்சு நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் போதுங்க. இதை ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் போல் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் இந்த சேனைக்கிழங்க. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நம்மளோட சேனைக்கிழங்குலாம் சூப்பராக ஆறி தயாராகிடுச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாமல் பார்த்துட்டு உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் மீதமுள்ள எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போல் நம்ம போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். ஒரு பேட்ச் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. இது அப்படியே வெறுமனை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா நம்ம புளி சேர்த்து வேக வச்சுக்கனால அந்த புளிப்பு உப்பு எல்லாமே சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு சுவையாக இருக்குங்க. இந்த மாதிரி வெறுமனை கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மீதமுள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ண அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. அந்த எண்ணெயிலே நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 2 பட்டை மிளகா, காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை 2 கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை சேர்க்கும் போது இந்த ஃப்ரை நல்ல மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கருவேப்பிலை கூட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும்.
அடுத்ததாக கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு காலுக்கும் குறைவாக கூட ஒரு கொஞ்சம் போல் நல்ல மணத்துக்காக மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் இந்த வெங்காயம் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதோட பச்சை மணமெல்லாம் நல்லா போய் வரட்டுங்க. எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. அடுத்ததாக மசாலா சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வச்சுருக்க சிக்கன் மசாலா ஏதாவது ஒரு பிராண்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க, அருமையாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட பச்சை மணமும் போய் வரட்டுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை மணமெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த சேனைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கலாங்க. இங்கே பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சேனைக்கிழங்கையும் இது கூட உள்ள சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது கூட எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாம் மசாலா அந்த வெங்காயம் இது சேனைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். அங்கங்கே மசாலா தனியாக எல்லாமே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த தீயிலே மிதமாக விட்டுக்கலாங்க. இதோட பச்சை மணமெல்லாம் போய் விடட்டும். உங்களுக்கு ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதாங்க. டேஸ்டியான ஒரு அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் அட்டகாசமாக நிமிஷத்தில் தயாராகிடும். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சாதம் இல்லைன்னா ஒரு லெமன் சாதம் இந்த மாதிரி சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் பக்காவாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சேனைக்கிழங்கு வறுவலை உங்கள் வீட்லேயும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க.